முதல் செய்தியாக திமுகவுடைய விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர் ஜோசப் விஜய் முதல்வரை ஒருமையில் பேசியதாகவும் வன்முறையை தூண்டுறது மாதிரி பேசியதற்காகவும் இன்று காலையில் கைது செய்யப்பட்டார். அவருடைய கைதை கண்டித்து அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன் இவங்களெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. பார்ட்டி கேடர்ஸ் எல்லாம் முன்னால் நிறுத்தி கைது செய்வதை தடுப்பதற்கு பல முயற்சிகள்லாம் மேற்கொண்டாங்க. ஆனால் போலீஸ் வேன்லேயே அவரை அரெஸ்ட் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. இதை எதிர்த்து முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்களுக்கு என்னைக்குமே நாகரிகமாக பேச தெரியுது. காலங்காலமாக அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம். சென்ற தடவை ஆட்சியில் இருக்கும்போது உதயநிதி பேசின சில பேச்சுக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆர்.என். ரவி அவர்களை குறித்து ஆர்.என். ரவிய ஆளுநரை செருப்பால் அடிப்பேன்னு பேசினது நிறைய யாரெல்லாமோ இன்னும் இல்லாம பேசியிருக்காங்க. இப்போ அவர்கள் ஆளுங்கட்சியில் தாவேகா ஆட்சியில் இருக்கிறது, விஜய் ஆட்சியில் இருக்கிறார். விஜய் தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர். அந்த முதல்வரை எப்படி நாகரீகமாக பேச வேண்டும் என்று இருக்கிறது. முதல்வர் என்ன சொல்றார்? முதல்வர் அப்பாவை தேடினார். உண்மைதான், நியாயம்தான். ஏன்னா அவர் தமிழகத்துக்கே நான் தான் அப்பா அப்படின்னு சொன்னதுனால அந்த அப்பாவை காணுமேனு தேடினார். அந்த வார்த்தையை சொல்லலைன்னா அவர் அப்பாவை தேடி இருக்க வேண்டாம். அவர் உதயநிதியினுடைய அப்பாவை சட்டமன்றத்தில் தேடவில்லை. தமிழகத்தின் அப்பா, தமிழகத்தின் அப்பா, தமிழகத்துக்கு அவராக சொல்லிக்கொண்ட அப்பாவை, அவராக சொல்லிக்கொண்ட அப்பாவை அப்பப்பா எங்க போனீங்கன்னு கேட்டார். இது தப்பு இல்லை. ஆனால் அதையே கண்டனம் பண்ணார்கள் நிறைய பேர். ஜோசப் விஜய் இன்னும் கொஞ்சம் நாகரிகமா இருக்கணும். அப்படி இருக்கும்போது எதிர்கட்சிகள் எப்படி நாகரிகமா இருக்கணும்? ஆனா இந்த விளாத்திக்குளம் எம்எல்ஏ என்ன பேசுறாரு? அவனை எழும்ப முறித்து விடுவேன். அவனான யார? முதல்வர் எழும்ப முறிச்சிரும் அப்படிங்கிறார். முதல்வர் என்ன சொன்னாரு? நான் பதில் சொன்னா பதில கேட்காம ஓடி போயிடுறாங்க. சபாநாயகர் அவர்களே நீங்க கதையை சாத்துங்கள் என்று சொல்ல வேண்டியது அவசியம் வருகிறது. நான் உண்மையை தானே சொல்லியிருக்காரு, நீங்க ஓடி தானே போனீங்க. அப்போ ஒரு பப்ளிக் டொமைன்ல இருந்து கொண்டு முதல்வர் அவர்களை நீங்க நான் எலும்பை முறித்து விடுவேன் அப்படின்னு பேசினா அது வன்முறை பேச்சு தான். இதுல எந்த சந்தேகம் கிடையாது. சட்டமன்றத்துக்கு வெளியில பேசினால் உள்ள பேசினால் எங்க பேசினாலும் தப்பு தான். சட்டமன்றத்துக்குள்ள பேசினால்னா சட்டமன்றத்துக்கு வெளியே போடுவாங்க. சபாநாயகர் தண்டனை கொடுக்கலாம். சபாநாயகர் ஒரு வாரத்துக்கு வராத, ஒரு மாசத்துக்கு வராத சொல்லலாம். ஆனா வெளியில போய் நான் எலும்பு முறிச்சிருவேன் அப்படின்னு பேசுற ஒரு ஆள், அவர் போலீஸ் கைது செய்தால் என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். இதுக்கு கனிமொழியோ, கீதா ஜீவனோ, உதயநிதியோ, ஸ்டாலினோ ஏன் எதிர்ப்பு தெரியும்? தன்னுடைய எம்எல்ஏ கூப்பிட்டு நீ கொஞ்சம் நாகரீகமா பேசுன்னு இவங்களுக்கு ஏன் சொல்லிக் கொடுக்க முடியல? அதெல்லாம் இங்க பிரச்சனை. ஏதோ இவங்க நினைத்தால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அனிதா ராதாகிருஷ்ணன் பேசினார். அனிதா ராதாகிருஷ்ணன் விஜயும் விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை, திரிஷாவையும் சம்மந்தப்படுத்தி பேசினார். எங்கே இந்த தைரியம் வருதுங்கிறேன். ஒரு முதல்வரை நீங்க தாவேக்காவை ஆதரிங்க, ஆதரிக்காம போகுங்க, கருத்தியல் ரீதியாக எதிருங்க. நான் வேண்டாம் சொல்லலை. நான் கூட 2 நாளைக்கு முன்னால விஜயை பத்தி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அரசியல் ரீதியாக அவர் மதத்தை பூட்டி வைக்காமல் வெளியில் உலா வந்தவர். நடிகர் என்ற முறையிலே அவர் அரசியலை, மதத்தை பூட்டி வைத்தவர். திரைத்துறையில் அவர் விஜய், திரைத்துறைக்கு அப்பால் அவர் ஜோசப் விஜய் அப்படின்னு கூட போட்டிருந்தார். இது ஒரு கருத்தியல் ரீதியாக ஒரு விஷயத்தை சொல்லுவது. ஏன்னா அது ஒண்ணு போய் அதுல மறுக்கலாம், மறுக்காம போகலாம், வேறும் இருக்கலாம். நீங்க என்னன்னாலும் பேசிட்டு போங்க. ஆனா ஒரு தனிநபரை, முதல்வரை நான் எலும்ப உடைப்பேன்னு பேசுறது, காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்தது பாராட்டத்தக்கது நினைக்கிறேன். இதே போல பிரதமர் நரேந்திர மோடியும் இதுக்கு முன்னால பேசியிருக்காங்க. அப்போ ஆனால் ஒரு பெரிய ஒரு லாங் ரோப் மத்திய அரசு கொடுத்துருச்சு, ஆனால் விஜய் அப்படி இல்லை அப்படின்னு பல பேர் சமூக வலைதளங்களை பாராட்டுறாங்க. இல்லை, மத்திய அரசு லாங் ரோப் கொடுக்கலங்க. அன்னைக்கு ஆளும் கட்சியாக இருந்தது திமுக. இப்போ தாமோ அன்பரசன் பேசினார்.
கைது செய்ய வேண்டியது யாரு? திமுக அரசு. அதுக்காக சிபிஐ அதெல்லாம் வந்து கைது செய்ய முடியாது, என்போர்ஸ்மெண்ட் கைது செய்ய முடியாது. தமிழ்நாட்டில் எடப்பாடி இருக்கும்போதே மோடியை எல்லாரும் மட்டமா பேசியிருக்கிறார்கள். எடப்பாடி அரசும் கைது செய்யலை, வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு. அதாவது இவர்களுக்கு மத்தியில் வேணா ஒண்ணு, மாநிலத்துல அதே திமுக மாநிலத்துல ஏதாவது திமுகவை பத்தி பேசினா கைது செய்திடும். ஒண்ணும் இல்லை. இப்போ நம்ம 36 பேரை அரெஸ்ட் பண்ணாங்களே பாஜக சம்பந்தம். சார், விஸ்வந்து வருஷத்தினுடைய சரவண கார்த்தி இன்னைக்கு ஒரு பதிவு போட்டிருக்கிறார். சரவண கார்த்தி ஒரு முஸ்லிம் பேருள்ள ஒரு ஆள், அறநிலைத்துறை அதிகாரியாக இருக்கிறார். அவர் முஸ்லீம் என்று விமர்சனம் பண்ணுகிறார். ஏன்னா பேர்ல முஸ்லீம் பேர் இருக்கு. உடனே ராத்திரியோட ராத்திரியா சரணமா கார்த்தியை அரெஸ்ட் பண்ணி ராத்திரி முழுக்க வேன்ல வச்சு எங்கேயும் இங்கேயும் இழுத்து தஞ்சாவூருக்கு கூட்டு போய் நடந்ததா இல்லையா? அதான் போட்டிருக்காரு. ஏங்க, நான் ஒண்ணுமே பேசாததுக்கு இந்த பாடுபடுத்தினீங்க. உங்க எம்எல்ஏ கைது செய்தா என்னங்க? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியான சரவண கார்த்தி நீ கேட்டுக்கிற நியாயம் தானே? இந்த மாதிரி சரவண கார்த்தி இல்லை, எல்லாரும் சூர்யாவை எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, சூர்யாவை நான் பார்த்து கொண்டு இருக்கேன். அதனால திமுக தான் செய்தது தனக்கு திருப்பி வருகிறது என்று புரிந்து கொண்டு தன்னை கோர்ஸ் கரெக்ட் பண்ணணுமே தவிர, விஜய் செய்தது, இந்த அரசாங்கம் செய்தது, இந்த கைது என்பது வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரி யாரு பேசினாலும் உடனடியாக கைது செய்ய, அவங்க எம்பியா இருந்தாலும் எம்எல்ஏயா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு முதல்வரையோ பிரதமரையோ நான் உடைச்சிருவேன் கொன்னுருவேன்னு பேசினா கைது செய்ய வேண்டியதான். அவங்களுக்கு என்ன சட்டப்படி என்ன தண்டனை கொடுக்க வேண்டுமோ கொடுக்கணும். பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு வெளியில பேசினா தான் சபாநாயகர் தண்டனை கொடுக்க முடியும்னு அல்ல, இதுக்கே சபாநாயகர் தண்டனை கொடுக்க முடியும். அவரை சஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆகும்.